பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு இது துக்கமாக காணப்படுகிற ஒரு காரியம். ஆனால் கிறிஸ்துவின் எதிராளிகளுக்கோ, இயேசுவின் எதிராளிகளுக்கோ, அல்லது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இருந்தவர்களுக்கோ அது மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருந்தது. கர்த்தர் இந்த சூழ்நிலையை அறிந்து தம்முடைய சீஷர்களிடத்தில், தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் பேசுகிறார். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே கண்டதான துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், கேள்விகள், அங்கலாய்ப்புகள், புலம்பல்கள், இவைகள் எல்லாவற்றையும் உன் அருகாமையில் உள்ளவர்களும் உன்னுடைய உடற்பிறப்புகளும் உறவுகளும் கண்டு உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். இப்படிப்பட்ட நிந்தைகளிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உலகம் உன்னை பார்த்து அது சந்தோஷப்படுமாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த உலகம் சந்தோஷப்பட்டாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்றார். எப்படின்னா, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒரு வாழ்விலே உலக துயர துன்பங்கள் எல்லாமே கடந்து வந்தாலும் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். கிறிஸ்து இயேசு மரிப்பதற்கு முன்பதாக சீஷர்களிடத்தில் அநேக ஓமைகளை அவர் சொல்லியிருக்கிறார். கொஞ்ச காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன். மறைமுகமாக அவர் சொன்ன அநேக ஓமைகள் உண்டு, காரியங்கள் உண்டு. அவருடைய எடுத்துக்கொள்ளுதலை, அவருடைய சிலுவையின் மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் அவ்வப்போது அவர் பகிர்ந்து கொண்டே இருந்தார். சீஷர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நமக்கு எப்படி விளங்கவில்லையோ அதுபோல அன்றைய நாட்களிலே சீஷர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இவருக்கு என்ன நடக்க போகுது, இவரே தேவகுமாரன், இவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்ததுனால கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து அவ்வளவாய் அந்த மக்களிடத்தில், அந்த சீஷர்களிடத்தில் காரியங்கள் இல்லை. ஒரு தருணம் வருகிற பொழுது ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவானவர் சொன்ன ஓமைகளை நினைவு கூறுகிறார்கள். இதுதானோ என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த நாளிலே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களை தவிர வேறு எவராலும் உணர்ந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக நிற்கும் காரியம், நம்பினோர் கைவிட்ட சூழ்நிலை, கூட இருந்ததான நபர்கள் உதறி தள்ளிய வேலை, காட்டி கொடுத்த யூதாசை போல இப்படிப்பட்ட நிலைகளிலே ஒரு ஏமாற்றத்துடன் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே கடந்து வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வேதாகமத்திலே துக்கத்தோட ஒரு மனுஷனை குறித்து துக்கம் என்கிற பெயரை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பெயர் யாபேஸ். யாபேஸ் என்றால் துக்கத்தின் புத்திரன். யார் பெயர் வச்சது? அவர்களுடைய பெற்றோர்கள். இன்றைக்கு அப்படி சில துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மறையாத ஒரு காயங்களாக காணப்படலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அங்கலாய்ப்புகள், இழப்புகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக மாறும். அப்படின்னா நீங்கள் எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அவைகள் எல்லாம் இருமடங்காய், பல மடங்காய் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்.
நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாக்குரைத்திருக்கிறீரே அப்பா. அவைகளை நம்பி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடத்துகிறோம். உம்முடைய நம்பிக்கையை, உம்மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் எங்கள் வாழ்விலே கெட்டு போய்விடாதபடிக்கு எங்களை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைத்து, துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை எங்களுக்கு நீர் தந்தருளி எங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவீராக. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களுக்கு அதிகமாய் தேவையப்பா. எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.